இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேங்க. 2 நாளாக வீடியோ வரல, கொஞ்சம் பொங்கல் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் நிறைய பேர் ரீடிங் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு கார்டு. நிறைய பேர் வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய ஒரு சூறாவளி நடந்திருக்கலாம், அல்லது தொடர்ச்சியாக அவங்க வாழ்க்கையில் இதே மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் உங்களை அடக்குமுறைப்படுத்தி இருக்கலாம். சில கட்டுக்கோப்புகள், சில இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கண்டிஷன் பண்ண அந்த மைண்டோட நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றம் கிடையாது, யார் என்ன செஞ்சாலும் அது அதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு தலை விதி தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டி போட்டு உங்களை நீங்களேங்க, உங்களுக்கு உண்டான எந்த ஒரு மரியாதை இல்லை, ஒரு அன்பு இல்லை, உங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை, வேலிடேஷன் இல்லை, எது இருந்தாலும் நமக்கு அதுதான் நமக்கு நம்ம பொறப்புலேயே நம்ம அப்படி தான் எழுதியிருக்கு, நம்ம தலையெழுத்து இப்படி இருக்குன்னு சில பேர் அதையே பிடிச்சி இப்படி தான் அப்படின்ட்டு எடுத்துக்கிறீங்க. ஈஸியாக எடுத்துக்க முடியல, ஈஸியாக எடுத்துக்க முடியல. பட் இதுதான் நம்ம வாழ்க்கையில் கடவுள் இப்படி தான் சொல்லியிருக்காரு, இப்படி தான் நமக்கு நடக்கும், வேறு விதி இல்லை, நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்க. உங்களுக்கு நீங்களே கட்டு போட்டு வச்சுக்கிறீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டு போட்டு வச்சுருக்கீங்க. எவ்வளோ காயங்கள் சுற்றி மாற்றி ஒன்று அடித்தாலும் அதை விட்டு நான் வெளியில் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு கடவுள் தான் கொடுத்துருக்காரு, நான் இதை அப்படியே அனுபவிச்சுட்டு போகணுங்கிறதா அவர் என் தலையில் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு கண்ணையும் பார்க்காம கையை நீங்களே அதெல்லாம் ஈஸியாக கழட்டிடலாங்க. நீங்கள் தெளிவாக ஒரு நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மூட நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், கண்டிஷன் மைண்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களால் ஜெயிக்க முடியும், வெளியில் வர முடியும். இங்கெல்லாம் பாதையெல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது, இந்த பக்கம்லாம் பாதை ஓப்பனாக இருக்குது. கண்ணை திறக்கலை, நீங்கள் கையை கட்டுறதையும் அவுக்கலை, எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஏதோ ஒரு நடந்த ஒரு கலவரத்தில் இதுதான் என் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும், யாரும் மாற மாட்டாங்க, எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற நபர்களை குறை சொல்லிக்கிட்டு, ஆனால் தப்பெல்லாம் யார் மேலே இருக்குது? உங்கள் மேலே தாங்க இருக்குது. நீங்கள் வெளியில் வரல, நீங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, நீங்கள் உங்களை மதிக்கலை, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணல, உங்களுக்கான பாதைகளில் நீங்களே வெளியில் வரணும்னு நினைக்கலைங்க. நீங்களே வெளியில் வரணும், இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும்னு நீங்கள் நினைக்கல, இதை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க, இந்த சுச்சுவேஷனை அப்படியே அடாப்ட் பண்ணி போகிறீங்க. அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பரவாயில்ல, நான் அடாப்ட் பண்ணி போடுறேன், எனக்கு இதை தாண்டி வெளியில் போகிறதுக்கு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நான் வெளியில் வர மாட்டேன், எனக்கு எப்படியா இருந்தாலும் அடித்தாலும் உதைச்சாலும் இந்த வட்டத்துக்குள்ளே நான் இருந்துக்கிறேன், எனக்கான அந்த தைரியம்லாம் கிடையாது அப்படின்னு நீங்களே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. எப்போ நீங்கள் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்ன நீங்களே ரியலைசேஷன் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும். எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே தான் இருப்பேன்னு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான எந்த விதமான முயற்சியும் இல்லை, தாட்டே இல்லைங்க. முதல்ல தாட் இருந்தால் தானேங்க முயற்சியே. எனக்கு அந்த தாட்டே இல்லை, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு அந்த நினைப்பே இல்லையே. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், மாறாது. என் தலையில் தெரியும், என் விதி, கடவுள் எனக்கு இப்படி விதி எழுதி வச்சுருக்கார். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு காடு எட்டி பார்க்குது. ஆனால் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க, அந்த காடு மூடி உள்ளே போயிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள் வருது, ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதில் உங்கள் வாழ்க்கை மாறணும்னா மற்றவங்கள குறை சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு காரணம் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ராஜாங்கத்தை அமைக்கிறதும் நீங்கள் தான், குழி தோண்டி புதைக்கிறதும் நீங்கள் தான். நிறையா விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் சில பேர் அமைதியாக இருக்கீங்க, சில பேர் மூட நம்பிக்கையில் மாட்டிருக்கீங்க, சில பேருக்கு நல்லது எது கெட்டது எது நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும். கடவுளோட அந்த ஒரு இனிமேல் கடவுள் தான் நமக்கு எல்லாமே. கடவுளை ரொம்ப பிடிச்சி போய் கோயிலாக ஏறி இறங்குறவங்க, பாட்டு படிக்கிறவங்க, நம்பிக்கையாக நிறையா புனித ஸ்தலங்களுக்கு போகிறவங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே கூட நீங்கள் இருக்கலாம். இப்போ என்னென்னா, எனக்கான ஒரு விஷயம்னு தேடி பார்த்தீங்க, அது கிடைக்கல, அது ஏமாத்துற மாதிரி இருக்குது, உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை, உங்களுக்கான வேலிடேஷன் இல்லை, அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டீங்க? எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு கடவுள் ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மனசு வெறுத்து போய் சில பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே ரொம்ப தீவிரமாக ஞான பக்தி மார்க்கத்தில் போயிருப்பாங்கங்க. ஞான மார்க்கத்தில் போகிறது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், பக்தி மார்க்கத்தில் போய் கடவுளை பிடிச்சிக்கிட்டு அது ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே நிறைய பேர் வந்திருப்பீங்க. இப்போ அமைதி தான், பியூர் ஹார்ட்டு தான் நீங்கள், அமைதியாக எல்லாமே தெரியுது, இது இப்படி தான் நடக்கும், சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு நிறைய ரகசியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குங்க, வெளியிலையும் சொல்ல முடியாது. சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போகணுங்கிற அந்த மனப்பக்குவத்துக்கும் நீங்கள் வந்திருப்பீங்க. அதனால் தெளிவான ஒரு பர்சன் தாங்க. வாழ்க்கை கொடுத்த அடியில் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கீங்க, நிறைய ரகசியங்கள். வெளியில் நம்ப தகுந்த ஒரு பர்சன் இல்லை, எடுத்து என்னோடய பெயினை சொல்கிறதுக்கு, வழியை சொல்கிறதுக்கு. அதனால் இதே கார்டு தான் அந்த ரீடிங்கில் வந்தது. அதனால் இப்போதைக்கு மைண்டு ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும், எனக்கு நான் வேணும் அப்படிங்கிற சில கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால சில பேர் கடவுள் கொடுக்குற நிறைய விஷயங்களை நீங்கள் வேணாங்கிறீங்க. நியூ ப்ரொப்போஸ்லாக இருக்கலாம், சிலருக்கு
விட்டு போன நபராக கூட இருக்கலாம். எனக்கு எதுவும் வேணாம் இப்போதைக்கு. எனக்கு வந்து கடவுள் பாதையில் என்னவோ ஒன்றை தேடி நான் போயிட்டுருக்கேன். அந்த பாதையில் எனக்கு என்ன விஷயம் கிடைக்குதோ எனக்கு அந்த விஷயம் போதும். எனக்கு அதுவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேணாம். நான் நினைக்கிற விஷயம் என்னை காயப்படுத்துது, என்னை வந்து சந்தோஷம் இல்லாமல் ஆக்குது, எனக்கு நிம்மதியற்ற தன்மையை கொண்டு போய் விடுது. எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், வேறு எதுவுமே வேணாம். என் அன்பை புரிஞ்சிக்கல, என்னை புரிஞ்சிக்காதவங்க இனிமேல் வந்தால் என்ன வராட்டி என்னங்கிற மாதிரி. இதில் நிறைய நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே போயிருக்கீங்க. அதனால தான் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். எல்லா நேச்சரும் உள்ள பர்சனுங்க. நீங்கள் ஒரு அன்பாக தட்டி கொடுத்து ஒரு உறவை தட்டி கொடுக்குற பர்சன் தான். ஆனால் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்ன, உங்களால் அதான் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி என்னால் வந்து இதுக்கு மேலே தாங்கிக்க முடியாது, நீ செஞ்ச தப்பெல்லாம் பொறுத்துக்கிற அளவுக்கு என்னால் முடியாது. எனக்கு வந்து உங்களுக்குள்ளே இல்லை இன்னர் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே உங்களுக்குள்ளே வந்திருப்பீங்க, கடவுளை தேடி இருப்பீங்க. உங்களுக்கான செல்ஃப் லவ் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய பவர் இருக்குதுன்னு, உங்களுடைய ஆன்மாவுக்கு நிறையா பவர் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கே தெரிய வந்திருக்குங்க. அதனால இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பியூரிட்டியான ஹார்ட்டு தான். இப்போ நீங்கள் மாறினது உங்களோட ஸ்ட்ரென்த்து மட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நிறையா தெரிஞ்சிருக்கீங்களே தவிர, உங்களோட அந்த ஒரு மனசை வந்து ஒரு கல் மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்பயுமே அன்பின் சொரூபம் தான் நீங்கள். நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய ஒரு என்னென்னா ஒரு அத்தாரிட்டியான ஒரு பர்சனுங்க. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வேல்யூ பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஓஹோன்னு எந்த இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே எல்லாமே சோல் ரூபத்தில் உங்களுக்கு தெரியும். பட் அந்த சோலை ரியலைசேஷன் நீங்கள் பண்ணலை. உங்களுக்கு முன்னாடி நடக்கிற பிரச்சனைகள் பெருசாக தெரியுது, இன்றைக்கி நீங்கள் வந்து பெருசாக தெரியல. இந்த பிரச்சனையில் நீங்கள் நின்று அழுவும்போது தான் உங்களுக்கு வந்து என்ன, அந்த சோல்னால் என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோல் எதுக்கு கதறுது, ஏன் அழுவுது, எதுக்கு நிற்குதுங்க அப்படிங்கிற சோலோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரிய வருங்க. அதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து மேஷம், தனுசு, சிம்மம் நிறைய பேருக்குங்க ஒரு அவேக்கனிங் நடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் யாருங்கிற பவரே தெரியும். நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க, கடவுள் உங்களை எதுக்காக இந்த உலகத்துக்கு வர வச்சுருக்காரு, எதுக்கு அழுவுறீங்க அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் தெரிய வருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பாதையில் உங்கள் பயணத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது தான் உங்களுக்கு கடவுள் கொடுக்குற நிறையா கிஃப்ட்டு, வழி நெடுக கிஃப்ட்டு தான். நிறைய பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குதுங்க. ஜட்ஜ்மெண்ட் கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கடவுள்கிட்ட அழகான ஜட்ஜ்மெண்ட்லாம் வருது. தனுசு, சிம்மம், மேஷம், ஃபயர் எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கடவுள் வந்து உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வருது. எந்த இடத்துல உங்களுக்கு நீதி தவறி ஏதாவது ஒரு அநீதியாக ஒரு விஷயம் நடந்திருந்தாலோ, நம்பினவங்க ஏமாற்றிட்டு போயிருந்தாலோ, உங்களுக்கு சேர வேண்டிய சில சொத்து பத்துக்கள், அந்த பணம் வரவு, அது உங்களுக்கு உண்டான அந்த இடம் நிலம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலுங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருது. ஏன்னா கடவுளே தான் இங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் அழுதது கண்ணீர் விட்டது எல்லாம் யாரும் பார்க்கலன்னு நினச்சிக்காதீங்க. கடவுள் பார்த்துட்டே தான் இருக்கார். சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உங்களுக்கான லெசன் படிச்சுட்டு நீங்கள் முக்கியம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது எல்லாமே நீங்கள் மாறும்போது தான் உங்களுக்கான கிஃப்ட்டு கிடைக்கும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு கடவுள் கொடுக்கணுன்னா கடவுள் கூரையை பிச்சுட்டுலாம் கொடுக்க மாட்டார். அதுக்கு தகுதியானவங்களாக உங்களை மாற்றுறதுக்கு தான் இந்த கஷ்டத்தில் வந்து நிற்கிறீங்க. உங்களை தகுதியானவங்களாக மாற்றினதுக்கப்புறம் தான் உங்களுக்கான கிஃப்ட்டு கடவுள் கொடுப்பார். தகுதி இல்லாதவங்களுக்கு எந்த பரிசும் கடவுள் கொடுக்க மாட்டார். உங்களை தகுதி ஆக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. உளி எடுத்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை கடவுள் அகற்றுறாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் யாருங்கிறதே முழுசாக நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ அழகாக உங்களை கொண்டாடுறாங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கே தெரியுங்க. ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துருச்சு, ஜஸ்டிஸ் கார்டு வந்துருச்சு. நிறைய பேர் வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை, எதேதோ பண்ணிட்டேன், எதேதோ செஞ்சுட்டேன், ஆனால் எனக்கான ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், பிஸ்னஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே வந்து விட்டு போகிறீங்க. தொடர்ந்து நீங்கள் விட்டு போகிறீங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டு போகிறீங்க. பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது நபரை சம்மந்தப்பட்ட ஒரு தேடுதல் விஷயமாக கூட இருக்கலாம். கிடைக்காத பட்சத்தில் அப்படியே தலை குனிஞ்சு போகிறீங்க. ஆனால் வந்து போகிறீங்களே தவிர, இதெல்லாம் வேணாம் நமக்கு கிடைக்காதுன்னு போகிறீங்களே தவிர, பட் அந்த நினைவுகள் உங்களை துரத்திக்கிட்டே தாங்க வருது. அந்த நினைவுகள் உங்கள் காயங்களை இன்னும் ஆற்ற விடாமல், உங்களை மாற விடாமல், அது ஒரு தொற்று வியாதி மாதிரி உங்களை தொற்றிகிட்டே இருக்குங்க. அதனால தாங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு கெரியர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அபண்டன்ஸுமே உங்களால் வந்து பார்க்க முடியல, கண்ணுக்கு பார்க்க முடியல. பட் உங்களுக்கான நியாயம் கிடைக்குதுங்க.
தெரியுதுங்க. உங்களுக்கு வந்து கடவுளே வந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து நியாயமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான நியாயம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தவறு இழைத்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வந்து நீங்கள் விடுற கண்ணீரெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவர் கடவுள்கிட்ட தப்புன்னா தப்பு தான், நியாயம்னா நியாயம் தான். உங்களுக்கு ஒரு பாடம், நீங்கள் கஷ்டப்படணும், உங்கள் பார்ட்னர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து ஜாலியாக இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. தப்பு செஞ்சவன் இங்கே தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு கோட்பாடுங்க. யாரும் தப்பிக்க முடியாது. இதுதாங்க கடவுள் வகுத்த ஒரு அழகான ஒரு கேமுங்க. பல சட்டங்கள்லாம் வகுத்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கணும், யார் என்ன தப்பு செஞ்சாலும் இங்கே வந்து அடி கிடைக்கும், அடி விழும், ஜஸ்டிஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். அடுத்தது வந்து கட் பண்ணி ஒரு கார்டு எடுப்போம். கிங் ஆஃப் கப்ஸ் தான். உங்களுக்கு வந்து அழகான ஒரு அன்பான ஒரு பர்சன் நீங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஒரு பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. அதனால தைரியமாக சந்தோஷமாக இருங்க. நீங்கள் எதுக்கும் இங்கே பாருங்கள், இந்த பவர், இந்த வேர்ல்டு கார்டு வந்துச்சு. வேர்ல்டு கார்டு வந்தாலே சூப்பருங்க. நீங்கள் இன்னும் நிறையா விதமான ஒரு ஃபாரினுக்கு அங்கங்கே போவீங்க. உங்களோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. போகணுன்னு ஆசை நிறையா இருக்குது. போகக்கூடிய அந்த ஒரு மன தைரியம் இல்லை, நான்லாம் போவேனாங்கிற அந்த ஒரு விஷயமே தாட்டே உங்களை போக விடாமல் பண்ணுது. கண்டிப்பாக நீங்கள் போகலாங்க. நிறைய விஷயங்கள் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அழகாக செய்ய ஆரம்பிங்க. எல்லா விஷயமே வந்து நல்லா தான் நடக்குங்க. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கான எக்ஸ்பான்ஷன், உங்களுக்கான லைஃபே உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வாங்க. முருகன்கிட்டேருந்து இன்றைக்கி என்ன விதமான வரம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாங்க. இது வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு கடவுள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன வரம் கொடுக்குறாரு. வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க, முருகன் துணைன்னு போடுங்க. கடவுள் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் உங்களுக்கு வந்து வரம் கொடுக்குறதுல. வாவ்! திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. இதுதான் முருகனோட முதல் படை வீடுங்க இது. இது வந்து கோயிலில் வந்து முருகன் வந்து யாரோட காட்சி தர்றாங்க அப்படின்னா தெய்வானையோட மனக்கோலத்தில் காட்சி தர்றாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் குடும்ப தகராறில், குடும்ப பிரச்சனையில் பிரிஞ்சிருந்துருக்கீங்க, உறவுகளால் பிரிஞ்சிருக்கிறீங்க, மற்ற எந்த உறவாலையும் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கோலத்தை போய் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது எந்த உறவாக இருந்தாலும்ங்க, அது எந்த ரிலேஷன்ஷிப் உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவில் வந்து உங்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்படும், வந்து சேருவாங்கங்க. இதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கோயிலுக்கு தொடர்ச்சியாக போயிட்டு வாங்க. 6 முறை போயிட்டு வாங்க. எல்லாமே நல்லது நடக்குங்க. அறுபடை முருகன், அதனால தான் 6ங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். 6666 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. 666666. வாவ்! குடும்பம் இன்புறும். உங்கள் குடும்பத்தில் இப்போதைக்கும் வந்து கணவன் தனியாக, மனைவி தனியாக, அம்மா தனியாக, பிள்ளைங்க தனியாக, அந்த மாதிரி ஒரு தனித்தனியாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிரிவு, எந்த உறவில் பிரிவு ஏற்பட்டாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒற்றுமையாக குடும்பத்தில் தான் மெயினுங்க. குடும்பத்தில் அது லவ் பண்ணுறவங்க இது மாதிரி பிரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேருவீங்க. என்னோடய கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, நான் லவ் பண்ணவர் பிரிஞ்சு போயிட்டாரு, எது நீங்கள் நினச்சாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குங்க. சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃபேமிலியில் இனிமேல் சந்தோஷம் தாங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுதான் இங்கே வந்து பெரிய முக்கியமான ஒரு விஷயங்க. அழகான ஒரு ஆசீர்வாதங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கார்டு பார்க்க ஆசையாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம்தான். சந்தோஷத்துக்கு இனிமேல் பஞ்சமே கிடையாது. கடவுளை நினச்சிக்கோங்க. வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க. 6 முகம் அருளிடும், அனுதினமும் 7 முகம் தான். இனிமேல் உங்கள் வாழ்க்கை 7 முகத்தில் தான் ஜெயிக்க போகிறீங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.